எக்ஸைஸ் 9.4ல ஃபர்ஸ்ட் சம் எவாலுவேட் த ஃபாலோயிங் அப்படின்னு ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 1 எக்ஸ் கியூப் இ பவர் மைனஸ் 2x dx. ஓகேவா, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இப்போ ஒரு சப்போஸ் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இன்டூ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இது மாதிரிலாம் மல்டிப்ளை ஆகியிருந்தது அப்படின்னா அந்த இன்டகிரேஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u double dash v2 மைனஸ் u triple dash v3 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு இப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷனை நம்ம யூவாக எடுத்துக்கிறது, எதை நம்ம வந்து டிவியாக எடுத்துக்கிறது அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது அப்படியே குறைஞ்சி போய் 0 ஆகி நல்லா ஆகிடுது, அதுக்கு மேலே அது டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தேவையில்ல, கொஞ்சம் நம்மளுக்கு சிம்பிளிஃபைடாக முடிஞ்சிடும் இல்லையா, அந்த டேர்மை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா யூவாக எடுத்துக்கணும். ஓகேவா, ஏன்னா இப்போ எக்ஸ் கியூப்னு இருக்குல்லையே, அந்த எக்ஸ் கியூப்ங்கிற அந்த பார்ட்டை வந்து நம்ம யூவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண குறைஞ்சி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், அது 0 ஆகிடும். ஓகேவா, அந்த டேர்மை தான் நம்ம என்னென்னு செஞ்சுக்கணும், யூவாக எடுத்துக்கணும். நம்ம இதை போய் யூவாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகாது, குறையவே குறையாது. இப்போ ஒரு எக்ஸை எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் எத்தனை தடவை இன்டகிரேட் பண்ணாலும் அதே திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி இந்த எக்ஸ் கியூபை போய் இன்டகிரேஷன் டேர்மாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகிட்டே இருக்கும், பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குமே தவிர அது குறையவே குறையாது. அதனால் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், எதை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் டேர்மாக எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் டேர்மாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அது பாருங்கள், இப்போ யூங்கிறது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் கியூப். அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் எல்லாத்தையுமே டிஎக்ஸோட சேர்த்து தான் என்னது நம்மளுக்கு டிவி. டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x dx. ஓகேவா, ஒரிஜினல் கொஷினில் இருக்கிறத எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு, யூ எடுத்துக்கிட்டாச்சு, டிவிங்கிறத எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், யூ வி யூ டேஷ் v1 இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ஃபார்முலாவில் ஆல்டர்னேட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன்ஸ் இருக்கும். ஓகேவா, டேஷுங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன், இங்கே சஃபிக்ஸாக 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து இன்டகிரேஷனுக்காக போட்டிருக்குது. ஓகேவா, சிம்பிள். ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் யூ அப்படியே தான் எடுத்து எழுதிக்கணும், யூவை வந்து அப்படியே எழுதிக்கணும். வி வேணும் நம்மளுக்கு, இங்கே கொடுத்துருக்கிறது இந்த கொஷின்லேருந்து எடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு டிவி தானே தவிர வி கிடையாது. நம்ம டேரெக்டாக எப்போவுமே நான் கொஷினை யூனா எடுத்தோம்னா பக்கத்தில் இருக்கிறது வின்னு நினச்சிக்கூடாது, யூன்னு எடுத்துக்கோம், பக்கத்தில் இருக்கிற டோட்டல் டேர்ம் வந்து டிவி. ஓகேவா, அப்போ அதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வி கிடைக்கும். ஓகேவா, டிவி இன்டகிரேட் பண்ணால் வி கிடைக்கும். ஸோ இ பவர் மைனஸ் 2x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ ஜஸ்ட் அதை எடுத்து டினாமினேட்டரில் போட்டுக்கணும். இன்டகிரேஷனில் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எங்கே போடணும், டினாமினேட்டரில் கொண்டு போய் போடணும். ஓகேவா, இப்போ யூ தெரிஞ்சுட்டு வி தெரிஞ்சுட்டு அதுமாதிரி ஒரு டேர்மாக நம்மளுக்கு இந்த எக்ஸு குறைஞ்சி 0 ஆகிற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யூ டேஷ் கண்டுபிடிங்க. யூ டேஷ்னா அது டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகேவா, அப்போ என்னாகும், மேலே இருக்க பவர் முன்னாடி வந்து இன்ட்டு எக்ஸு, மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சி எழுதிக்கணும். எகெயின் யூ டபுள் டேஷ் கண்டுபிடிங்க. அது என்ன ஆகும், மேலே இருக்க பவர் முன்னாடி இருக்கிற நம்பரோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் முன்னாடி நம்பர் இருந்தால் என்ன செஞ்சுக்கணும், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ 3 2 6 இன்ட்டு எக்ஸ், மேலே இருக்க பவரை ஒன்று குறைச்சிங்க. அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, அது 1 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யூ ட்ரிபிள் டேஷ் ஜஸ்ட்டு 6 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்ன்னு இருந்ததுனால என்ன செய்யணும், அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு 1, அது அந்த கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ அப் டு திஸ் அதோட நம்ம நிறுத்திக்க வேண்டியதான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது வி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், v1 கண்டுபிடிக்கணும். அதாவது என்னது, திருப்பி இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை ஏற்கனவே ஒரு -2 இருக்குது, இன்னொரு தடவை இந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். ஸோ -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு v2 கண்டுபிடிங்க. v2 என்னது, அகெயின் இ பவர் மைனஸ் எக்ஸ், அதாவது இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ டேர்ம்ஸ்லாம் திரும்பி நம்மளுக்கு வருது. ஓகேவா, இங்கே டினாமினேட்டரில் ஏற்கனவே 4 இருக்குது, ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு -2 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8. நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் போகணும், v3 வரைக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ v3 இஸ் ஈக்குவல் டு எகெயின் இங்கே வந்திருக்கு இல்லையா ஆன்சரு, அதை அதையும் என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இ பவர் -2x டிவைடட் பை ஏற்கனவே இங்கே -8 இருக்குது, இதை ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 கிடைக்கும். ஸோ -2 இன்ட்டு -8 ப்ளஸ் 16. ஏன்னா இங்கே யூ ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் நிறுத்திருக்கோம் இல்லையா, யூ ட்ரிபிள் டேஷுக்கு பக்கத்தில் v3 தான் போட்டிருக்கோம். ஸோ அதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா யூவை வந்து 4th டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, 0 கிடச்சிருது. அதனால் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்ல, அதுமாதிரி v4க்கும் நம்ம போக தேவையில்ல. ஓகேவா, இப்போ அந்த இன்டகிரேஷனுடைய ஆன்சர் எடுத்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான் ஒன்று. ஓகேவா, ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் uv. அப்போ யூ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் கியூபு
v என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் e power minus 2x divided by minus 2. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா மைனஸ்லேயே இருக்குது ஓகேவா, அந்த ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்குது ஓகே. மைனஸ் u dash v1, u dashங்கிறது இது 3x ஸ்கொயர் இன்ட்டு v1, v1ங்கிறது என்னது e power minus 2x divided by 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் u டபுள் டேஷ் 6x ஓகேவா இன்ட்டு e power அதோட v2 போட போகிறோம். u டபுள் டேஷுங்கும் போது அதுக்கு பக்கத்தில் என்னது v2 இருக்குது, அதனால் v2 என்னவோ அதை எடுத்து போட்டுக்க போகிறோம். e power minus 2x divided by minus 8. நெக்ஸ்ட்டு u ட்ரிபிள் டேஷ்க்கு முன்னாடி என்னது மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் 6 இன்ட்டு v3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் e power minus 2x divided by 16. இது ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். கடைசியாக என்ன செஞ்சுக்கணும், லிமிட்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்களே அந்த லிமிட்ஸை அப்ளை பண்ணிக்க வேண்டியது. 0 to 1ன்னு லிமிட் கொடுத்துருக்காங்க, ஸோ ஜஸ்ட் அதை லிமிட்டை சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதுதான் ஓகேவா. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் லோயர் லிமிட் போயிடலாம் ஓகேவா. அப்பர் லிமிட்டுங்கிறது 1 கொடுத்துருக்காங்க, ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஜஸ்ட்டு 1 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம் சரியா. 1 power 3ங்கிறது 1 ஓகே. 1 cube e power minus 2 into 1 divided by minus 2 minus 3 into 1 square into e power minus 2 into 1 divided by 4 plus ஒரு டேர்ம்லேயும் அப்படியே ஜஸ்ட்டு கொண்டு போய் 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், வேறு ஒன்றும் செய்யலை ஓகேவா. divided by minus 8 minus 6 into e power minus 2 into 1 divided by 16 மைனஸ் அப்பர் லிமிட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. லோயர் லிமிட் போகும்போது என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப் த லோயர் லிமிட் ஓகேவா. மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே எல்லா டேர்ம்ஸ்லேயும் எக்ஸால் மல்டிப்ளை ஆகிருக்கு, அதனால் இது எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும். நம்ம மறந்துட்டு இதில் 0 தானே இருக்குது, எல்லாத்துக்குமே 0 வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம 0 போட்டோம்னா அது ஆன்சர் தப்பாயிடும். ஏன்னா இதில் எக்ஸால் மல்டிப்ளை ஆகியே இல்லை, அதனால் இந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் 0 வந்தாலும் இந்த டேர்முக்கு என்ன வராது, 0 வராது. முன்னாடி இருக்க மைனஸ் 6 டிவைடட் பை 16 e power minus 2 into 0 e power 0, எனி நம்பர் பவர் 0ங்கிறது 1 ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான், which is equal to 1ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ஓகேவா. e power minus 2 இங்கே மைனஸ் முன்னாடி போட்டுங்க டிவைடட் பை 2, இங்கே மைனஸ் 3/4 into e power minus 2, இங்கே மைனஸ் 6/8 into e power minus 2, இங்கே மைனஸ் 6 டிவைடட் பை 16 into e power minus 2, இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு e power 0ங்கிறது 1, ஸோ 6 டிவைடட் பை 16. எதெல்லாம் கேன்சல் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 2 6, 8 2 16, 3 2 6, 8 2 16. வேறு ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும், எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். இந்த 3/8 பாசிட்டிவ் டேர்மாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். மீதி நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே e power minus 2 காமனாக இருக்குது, அதனால் அதில் மைனஸும் சேர்த்து காமனாக இருக்கிறதுனால மைனஸ் e power minus 2 வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் e power minus 2 வெளியில் காமனாக எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற நம்பர்ஸுக்கு ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே காமன் எல்சிஎம் 8ன்னு போட்டுக்கலாம். ஸோ 8ஆல் பண்ணிட்டோம்னா இங்கே 2 இருக்குது, அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, அப்போ 4ன்னு ஆகிடும். இங்கே நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்போ ப்ளஸ் 3 2 6, எல்லாத்துலேயும் மறந்துடாமல் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், ஏன்னா எல்லாத்துக்குமே காமனாக மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 3 2 6. இங்கே ஏற்கனவே 8 இருக்குது, அதனால் ஜஸ்ட்டு அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். which is equal to 3/8 minus e power minus 2 into ஜஸ்ட் அடிஷன் பண்ணிங்க. 6 + 4 10, 16 19/8 ஓகேவா. இப்போ ஆன்சர் என்னன்னா 3/8 minus 19/8 e power minus 2 தான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர் ஓகேவா.